நாங்க திருப்பி வந்துட்டோம்னு பாத்தீங்களா? இன்னைக்கு நாங்க ஒரு ஸ்பெஷலா ஸ்பைசியான ஒரு சேலஞ்சோட வந்திருக்கிறோம். என்னடா எப்ப பாரு சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்ற சேலஞ்சாவே வைக்கிறீங்களான்னு பாத்தீங்களா? என்ன பண்றது, நமக்கு அந்த மாதிரி சேலஞ்ச் தான் வருது. அது அந்த மாதிரி சேலஞ்ச் பண்றதுக்கு தான் எங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்குது. இன்னைக்கு நாங்க என்ன சேலஞ்ச் பண்ண போறோம்னா, நாங்க கொரியன் நூடுல்ஸ், ஹாட் அண்ட் ஸ்பைசி நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இது வந்து கொரியன் கிம்ச்சி ஃபிளேவர்ல, கிம்ச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த இன்ஸ்டா அதுல எல்லாம் வந்திருக்கோம். கிம்ச்சி பிக்கிள்னு வரும். அந்த ஃபிளேவர்ல தான் நாங்க இன்னைக்கு நூடுல்ஸ் பண்ணி அது எப்படி சாப்பிட போறோம்னா, இந்த நூடுல்ஸ் ரொம்ப ஹாட், ரொம்ப ஸ்பைசியா இருக்கும். ரொம்ப ஸ்பைசியான என்ன, ரொம்ப காரமா இருக்கும். காரமா சாப்பிடுவீங்களா? நூடுல்ஸ்னா எப்படி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ஆனா நூடுல்ஸ் எல்லாம் அவ்வளவா என்ன பண்ணக்கூடாது, மந்த்லி ஒன்ஸ் கிடையாது, எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் சாப்பிடணும் நூடுல்ஸ் எல்லாம். சரி, இதை வச்சு ஒண்ணு ட்ரை பண்ணலாம். ஃபேமிலி மார்க்கெட் போகும்போது இது கண்ணில் பட்டுச்சு. சரி, இதை வச்சு ஒரு சேலஞ்ச் பண்ணுவோம்னு தூக்கிட்டு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போறோம்னா, நான் இதை குக் பண்ணிட்டு வந்ததும் 4 பேருக்கும், நானும் இதுல இருக்கேன், சின்ன பசங்க மட்டும் கிடையாது, நானும் சின்ன பொண்ணுதான். என்ன இருக்கும் புரோட்டாசியுடன் 60 முடிகிறது. சரி சரி, நான் உங்களை விட கொஞ்சம் பெரிய பொண்ணுனே வச்சுக்கலாம். சிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனை. சரி, ஓகே, நம்ம இந்த பாக்கெட்டை வச்சு நாங்க இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் பண்றோம். ஓகே, அந்த சேலஞ்ச் பண்ணலாமா? யாரெல்லாம் வின் பண்ணுவீங்க? சரி சரி, இது ரொம்ப காரமா இருக்கும், சாப்பிடுவீங்க. வீட்டுல ஒரு குழம்பு கொஞ்சம் காரமா ஆச்சுன்னா, ஆனா இதுல ஒரு கண்டிஷன் இருக்குமா, கடைசியா சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் தண்ணி குடிக்கவே கூடாது. உங்களால முடியலன்னா என்னால முடியலன்னு கிவ் அப் பண்ணி போயிடணும். ஓகேயா? அதுவும் இல்லாம ஸ்லோவா சாப்பிட கூடாது, கொஞ்சம் ஸ்பீடா சாப்பிடவும் செய்யணும். அதே நேரத்துல அது காரமா இருந்துச்சுன்னா தண்ணி குடிக்க முடியாது. கேமை விட்டு நீங்க போயிட்டே டாடா பை பை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேயா? கவலைப்படாதீங்க, ஏன்னா 2 பேக்கெட் தான் இருக்கு. இந்த 2ல கம்மியா தான் வரும், அதுல கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த வாட்டியும் கம்பெனில கொஞ்சம் எல்லா வாட்டியும் இந்த டைலாக் சொல்லி சொல்லி எனக்கு போர் அடிக்குது. ஓகே, கம்பெனில கொஞ்சம் பொருளாதார வீழ்ச்சி இருக்க காரணத்தினால் 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக் கூட நான் பார்த்ததே இல்ல. ஓகே, இத குக் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். அதுக்கு மிச்சத்தை நம்ம அப்புறமா வந்து பேசலாம். ஓகேங்களா? ஆனா 2 பாக்கெட்ல அவ்வளவு காரம் இல்ல. காரம் இருக்காதா? நான் பண்ணிட்டு வந்து நீங்க சாப்பிடும்போது உங்க மூஞ்சி ரியாக்ஷனை பாக்குறேன். நீங்க சாப்பிடுறீங்களா, இவ்ளோ வாய் காமிக்கிறீங்களே, நீங்க சாப்பிடுறீங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். A few moments later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க நூடுல்ஸை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு பாருங்க, கலர்ஃபுல்லா ஸ்பைசியா இருக்குது. எப்படி யார் சாப்பிட்டு வின் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, சேலஞ்சுக்கு ரெடியா? ரெடி. எல்லாரும் சேலஞ்சுக்கு ரெடி தானே? ஆமா. ஓகே ஓகே ஓகே, அப்போ 3 2 1 ஸ்டார்ட். சாப்பிடுவோன்னு பாத்துக்கோ, முடிஞ்சா சாப்பிடுங்க. அப்புறம் நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு படுத்துடாதீங்க, ஸ்டொமக் அப்செட் ஆகி. முடிஞ்சா சாப்பிடுங்க, இல்லைன்னா கிவ் அப் பண்ணிட்டு போங்க. தண்ணி குடிக்க கூடாது. இது சாப்பிட்டு முடியும் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு இருக்கு. வீட்டுல ஏதாவது காரமா பண்ணா உங்களுக்கு காரம் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு நூடுல்ஸ் மட்டும் சாப்பிடலாம்.
செம காரம் அம்மா. காது வழியா பொண்ணையே வந்து போல இருக்கு. நம்ம யூடியூப் சேனல்ல இல்ல இன்ஸ்டா ரீல்ஸ்லயே வந்து ஒரு கொரியா லேடி வந்து உட்கார்ந்துட்டு சாப்பிட்டு முட்டையெல்லாம் போய் சாப்பிடுவாங்க. எப்படிதான் சாப்பிடுவாங்க தெரியல. நாளைக்கு ஸ்கூலுக்கு யாரு லீவுன்னு தெரியல. நீ என்ன நாக்கு காசு வச்சிருக்க? சும்மா இல்ல ஹார்ன் ஸ்டைல் கொடுத்தாங்கப்பா. இது கூட கூடி நான் ஜூஸ் எப்படி இருக்கும்? யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு கப் ஜூஸ். கம்பெனியால அதை மட்டும் தான் ப்ரொவைட் பண்ண முடியும். இதுல எவ்வளோ கலர்ஃபுல்லா உள்ள வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படி போடுறது, ட்ரை சில்லியா மாதிரி பொடி பொடி பண்ணி போட்டுருக்காங்க. ஏய் இது நாக்கு காத்துச்சு. வேன் வேற இல்லையா? கார் வேற இருக்குதா? ஏதோ அமால் டுமால் லைட்ல ஒரு நூடுல்ஸ் இருக்குது எல்லாம் எனக்கு வேற ரொம்ப காரம் ஆச்சுனா மூக்கு சரியா அதுக்குதான் பொறுமையா சாப்பிடணும்னு சொல்றது. நீயே எடுத்து குடிமா. நானே எதிர்த்து போக முடியாது தண்ணி சொல்லிருக்கேன். தண்ணி என்ன தண்ணி நம்ம கரெக்ட் ஆயிடுச்சு. அப்பா எப்படி நீங்க படிச்சீங்களா? குடுங்க. வேஸ்ட் பண்ண கூடாது. அப்போ இந்த மாதிரி முழுசு வாங்கி சாப்பிடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வயிறு எல்லாம் எரிஞ்சு சாப்பிடா போயிடும், அந்த அளவுக்கு காரம். சரி நம்ம ஹெல்த் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னா ஜூஸ் குடிச்சாதான் சாப்பிட முடியும். அதனால நம்ம ஜூஸ் குடிக்கலாம். தண்ணி குடிக்கிறேன். செம்ம காரம். செம்ம காரம் செம்ம காரம். எப்பா எப்படிதான் இந்த ரெண்டும் சாப்பிட்டதுன்னே தெரியல. அவ்வளவு காரம். இதுல வேற நாங்க ஆறு வச்சு சாப்பிட்டேன். சுட சுட சாப்பிட்டுருந்தா காரத்துக்கும் சூட்டுக்கும் ஜஸ்ட் இந்த மாதிரி வாங்கி சாப்பிடலாமா? நாங்க சாப்பிடுவோம் சொன்னீங்க. இப்ப என்ன செம்ம காரப்பா. யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா அவங்களுக்கு இந்த நூடுல்ஸ பண்ணி கொடுக்க முதல் நாளே டாடா பாய் பாய் சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. அவ்வளவு காரம். ஆனா கொஞ்சம் டேஸ்டா இருக்குது. ஆனா அதே டைம்ல ரொம்ப 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 காரமாவும் இருக்குது. என்னாலயும் சாமியாலையும் முடியல. ஏதோ உதடெல்லாம் எரியுது, காதுல புகை வர மாதிரி இருக்கு. பேசவே முடியல. வாய் அப்படியே ஒரு மாதிரி எரிச்சலா, ஒரு உள்ள இருந்த டிராகனுக்கு ஒரு ஃபயர் வரும்ல அதே மாதிரி
உள்ளே இருந்து அப்படியே ஒரு எரிச்சலா ஒரு மாதிரி இருக்குது. கண்ணுல காரம் வந்துரும். முடியல. யாரும் இன்னும் ட்ரை பண்ணாதீங்க. சரி ஓகே, ஆலியானா இவ்வளவு சாப்பிட்டு காலி பண்ணிருக்காங்க. எந்த இதுக்கு மேல முடியல. ரொம்ப காரம். எவ்வளவு ட்ரை பண்ணி என்னால இவ்வளவுதான் சாப்பிட்டு முடிஞ்சிச்சு. சாண்ட்வியாலையும் முடியல, அவங்களாலையும் முடியல. ரொம்ப காரம். பாப்பாங்களாலும் சாப்பிடவே முடியாது. ஆனா இந்த 2 பேரும் எப்படி சாப்பிட்டாங்கன்னே எனக்கு தெரியல. காம்படிஷன்ல வின் பண்ணணும் காரணத்தினால சீக்கிரம் சாப்பிட்டுருக்காங்க. பட் ஆனா உண்மையிலே அதை சாப்பிடவே முடியாது. அவ்வளவு காரமா இருக்குது. இங்க பாருங்க, பிளேட்ல ஒண்ணு கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டு சொங்கி போன மங்கி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன பண்றது? சாப்பிட்டு மூக்கே ரெட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு காரம். அவ்வளவு மூக்கு, காது, கண்ணு எல்லாமே வீங்கி போயிடுச்சு. அவ்வளவு காரம். அப்பப்பப்பப்பப்ப. இந்த சேலஞ்சில ஃபர்ஸ்ட் வின் பண்ணது யாருன்னு சொல்ல முடியல. ஆனா இவங்க ஃபர்ஸ்டே காலி பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னு சொன்னா அந்த கேப்ல அவங்க சாப்பிட்டாங்க. அதனால 2 பேரும் டிராவ் ஆயிட்டாங்க. ஓகே, இந்த சேலஞ்ச நாங்க கொஞ்சம் ஃபன்னா கொண்டு போலான்னு தான் நினைச்சோம். ஆனா ரொம்ப காரமா இருந்தனால எங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் அந்த காரத்துல இருந்து எப்படி அதாவது நூடுல்ஸ் சாப்பிடணுங்கிற ஒரு இதுலயே இருந்தனால எங்களால நாங்க என்ன பண்ணோம்னு எங்களுக்கே தெரியல. எங்க வீடியோ ஃபுட்டேஜ பார்த்த பிறகுதான் தெரியும் எங்க மூஞ்சி ரியாக்ஷன் எல்லாம் எப்படி போச்சு, யார் யார் எப்படி சாப்பிட்டாங்க, இவங்க எப்படி டக்கு டக்குன்னு சாப்பிட்டு காலி பண்ணாங்கிறது நாங்க வீடியோ பார்க்கும்போது தான் எங்களுக்கே தெரியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்புறமா don't try this at home. இங்கிலீஷ் பீட்டர் விடாங்க. இதே மாதிரி யாரும் வீட்ல ட்ரை பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சவ் ஃபேமிலி. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். ஓகே, எங்க சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் watching. Bye bye.